ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அந்த காலத்துல வாழ்ந்த ட்ரைப்ஸை பத்தின கதை தாங்க. முக்கியமா அந்த டைம்ல வாழ்ந்த மாயன் ட்ரைப்ஸை பத்தி தான் இந்த கதையில சொல்லியிருக்காங்க. மாயன் ட்ரைப்ஸ் இன்னொரு ட்ரைபை எப்படி ஆக்கிரமிச்சாங்க, அதுல இருந்து ஒரு ஹீரோ தன்னையும் தான் குடும்பத்தையும் எப்படி காப்பாத்திக்கிறாங்கிறது தான் இன்னைக்கான கதை. 2006ல வந்து அப்போ கிளிப்டோங்கிற படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு சினிஃபைல் கம்பேனியன். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு ஒரு அடர்ந்த காடை தாங்க காமிக்கிறாங்க. அந்த காடை காட்டிட்டே வரும்போது உள்ள இருந்து ஏதோ சின்னதா சவுண்டு வந்துட்டே இருக்கு. அந்த சவுண்டு நேராக நேராக அதிகமாகுது. என்னன்னு பார்க்கும்போது அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய காட்டு பண்ணி ஓடி வந்துட்டு இருக்கு. அதை துரத்திட்டு நிறைய ட்ரைப்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அது மேல அம்ப விடுறாங்க. அவங்க கையில இருந்து ஈட்டி எல்லாம் எறியறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துல போகும்போது அவங்க ஒரு பொறி மாதிரி வச்சிருக்காங்க. அதுல அந்த பன்னியோட கால் பட்டு நிறைய மரங்கள் வந்து ஈட்டி மாதிரி கொம்பு மாதிரி பெருசா செஞ்சு வச்சிருக்காங்க. அதுல அந்த பன்னி குத்தி அதுல விழுந்துருது. உடனே இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து அதை குத்தி உடனே கொலை பண்ணிடுறாங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஜாகுவாருங்கிற நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வந்துட்டு அந்த பன்னியை வந்து கீறி அதோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் கூட இருக்க அவனோட ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு இருக்கான் ஜாகுவார். அப்போ ஹார்ட் எடுக்கிறான் அந்த பன்னியோடது. அதை ஒரு ஆளுகிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் அதோட லிவர் எடுத்து ஒரு ஆளுகிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் அதோட ஒரு பார்ட்டு சாப்பிடவே முடியாத ஒரு பார்ட்டை கட் பண்ணி பக்கத்துல அவன் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் கிட்ட என்னடா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவன் சொல்றான், டே எப்போ நீ ஏன்டா எனக்கு இது கொடுக்குற, போன டைமும் நீ எனக்கு இதுதான் கொடுத்த, எனக்கு இந்த டைம் இது வேண்டாம், எனக்கு வேற ஏதாச்சும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், ஏய் உனக்கு தான் குழந்தையே இல்லைல, இதை நீ சாப்பிட்டேன்னா உனக்கு சீக்கிரமே குழந்தை பிறந்துரும் அப்படின்னு. உடனே அவன் கேட்குறான், எது உண்மையாவா? ஆமா, நீ பாரு, எங்க அப்பாவுக்கு வந்து நாங்க 8 பிள்ளைங்க. எப்படி பிறந்தோம்னு நினைக்கிறேன்? எங்க அப்பா ஒவ்வொரு பிள்ளைக்கு முன்னாடி இது சாப்பிட்டாரு, அதனாலதான் நாங்க 8 பிள்ளைங்க பிறந்தோம். நீ இதை சாப்பிடணும். உடனே அவன் வந்து அவங்க அப்பாவை பாக்குறான். இவங்க அப்பா தாங்க எங்க கூட்டத்துக்கே தலைவர், அந்த காட்டுக்குள்ள இவங்களுக்கான தலைவர். அதை பார்த்தோன்னா அவரு சொல்றாரு, ஆமா ஆமா, நான் அதுதான் சாப்பிட்டேன், அதனாலதான் எனக்கு இவ்வளவு குழந்தைங்க. உடனே அந்த ஹீரோ ஜாகுவார் சொல்றான், நான் கூட இதை தான் சாப்பிட்டேன், இப்ப பாரு எனக்கு 2வது குழந்தை இருக்கு அப்படின்னு. உடனே அவனும் அதை வாங்கி உடனே கடிச்சு சாப்பிட்றான். சாப்பிடவே முடியல, உடனே துப்பிடுறான். உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா சாப்பிடவே முடியாத ஒரு ஐட்டம் இவனை கிண்டல் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவன் சண்டைக்கு போறான். போங்கடா, எப்போ நீங்க என்ன இப்படிதான் கிண்டல் பண்றீங்க அப்படின்னு. உடனே அவனும் ஜாகுவாரும் சிரிச்சுட்டு சரி சரின்னு விளக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து அந்த அவனை இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போயிட்டு, ஏய் பாரு, உன்னையா இவங்க இப்படி கிண்டல் பண்ற மாதிரி நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றான், நானாங்க அப்படி வச்சிருக்கேன், என்ன பண்றது, எனக்கு குழந்தை பிறக்கல, அந்த கிழவி வேற என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, எப்படியாச்சும் குழந்தை பிறந்துட்டா பிரச்சனை இல்ல. உடனே அவர் கேட்கிறாரு, எந்த கிழவி? அதான் என் மாமியாரு அப்படின்ட்டு அவன் சொல்றான். உடனே அவர் வந்து ஒரு மூலிகை எடுத்து சொல்றாரு, இந்த மூலிகையை வச்சுக்கோ, நீ வந்து இதை அவன் காலையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டேன்னு வையேன், உனக்கு சீக்கிரமே குழந்தை பிறந்துரும் அப்படின்னு. உடனே அவன் கேட்குறான், இது கண்டிப்பா நடக்குமா? ஆமா அப்படின்னு சொன்னோன்னே அதை வாங்கிட்டு அவனும் அந்த கூட்டத்துக்குள்ள வந்து அவங்க கிண்டல் பண்ணதுக்கு அவனும் சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கு அவங்களுக்குள்ள சண்டையாவே அது வரல. உடனே அவங்க அந்த பன்னிக்கறியெல்லாம் எடுத்துட்டு கிளம்புனான்னு போகும்போது காட்டுக்குள்ள இருந்து இன்னும் ஏதோ சவுண்டு வருது. உடனே ஜாகுவாரோட அப்பா முன்னாடி போயிட்டு, யார் அது, யார் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, வெளியே வாங்க மரியாதையாட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கொஞ்சம் பேர் வெளியே வராங்க. அதுல இருந்து முன்னாடி ஒருத்தன் கையில மீன் எல்லாம் வச்சுட்டு வரான். உடனே இவங்க கேக்குறாங்க, இந்த மீன் எங்க இருந்து பிடிச்ச, அது நாங்க வர வழியில வந்து ஒரு சமுத்திரம் பார்த்தோம், அதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னு. இந்த மீனை வச்சுட்டு இதுக்கு பதிலா எங்களுக்கு கொஞ்சம் கறி கொடுங்கன்னு சொல்லும்போது இவங்களும் கொடுக்குறாங்க. குடுத்தோனே அந்த கூட்டத்துல இருக்கவன் கேக்குறான், நாங்க இந்த காட்டை தாண்டி போலாமா அப்படின்னு. உடனே ஜாகுவாரோட அப்பா கேக்குறாரு, இந்த காட்டை தாண்டி நீங்க எதுக்கு போறீங்க அப்படின்னு. இல்ல, எங்க ஊரே வந்து ஒருத்தவங்க அழிச்சிட்டாங்க, அதனால எங்களால அங்க இருந்து நாங்க இருக்க முடியல, அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. உடனே அவரு கேக்குறாரு, உங்க ஊரை அழிச்சிட்டாங்களா? ஆமா, எங்களுக்கு போக வழி விடுவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஜாகுவாரோட அப்பாவும் நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் வந்து அவங்க கிட்ட சொல்றா, நீங்களும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, உங்களையும் அவங்க வந்து கண்டிப்பா ஏதாவது பண்ண வருவாங்க, உங்க ஊரை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கடந்து போயிடான். ஜாகுவார் இதை யோசிச்சுட்டே நிக்கிறான். உடனே இவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஜாகுவார் அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறான், அப்பா அவன் சொன்னதுல ஏதாச்சும் இருக்குமா, நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜாகுவாரோட அப்பா அவனை நிப்பாட்டிட்டு மற்றவங்களையெல்லாம் சொல்லிட்டு ஜாகுவார் கிட்ட சொல்றாரு, என்ன நீ பயப்படுறியா, அங்க வந்தவனை பாத்தியா, அவன் கண்ணுல எவ்வளோ பயம் தெரிஞ்சுதுன்னு, அந்த பயம் நம்ம கிட்ட தெரியக்கூடாது, நான் உன்னை பயப்படுறவனா வளர்க்கல, நீ பயப்படக்கூடாது, இந்த காட்டை வந்து நான் எங்க அப்பா கூட சேர்ந்து நான் வேட்டையாடி நான் வந்து இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து
நீ உன் பையனோட சேர்ந்து நீ வேட்டையாடி நீ இதை ஆட்சி பண்ணணும். இப்ப நான் உன் கூட இருக்கிற மாதிரி எங்க அப்பா என் கூட இருந்த மாதிரி. ஆனா உன் கண்ணுல நான் பயத்தை பார்க்கவே கூடாது. நீ பயப்படக்கூடாது. இதை ஊருக்குள்ள போய் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொன்னோன்னே இவன் சரின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போயிடுறாங்க. போனோடனே இவன் என்ன செய்றான், ஓடி போய் அவன் ஒய்ஃபை பார்க்கறான். அவன் ஒய்ஃப் அங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. கூட அவனோட சின்ன பையனும் இருக்கான். அந்த பையனை தூக்கி விளையாடிட்டு இவன் ஜாலியா இருக்கான். இங்க அவனோட ஃப்ரெண்டு அந்த மூலிகையும் எடுத்துட்டு அந்த மீட்டையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அவனோட மாமியார், "டேய் எங்கடா போய் தொலைஞ்ச, வாடா, எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ, எனக்கு பேர குழந்தை பிறந்தே ஆகணும், மரியாதையா உள்ள போ" அப்படின்னு சொல்லி அவனை ஒரு குடிசமா அவங்க கெட்டியிருக்காங்க மரங்கள்லாம் வச்சு. அதுக்குள்ள அமுச்சிட்டு அந்த ஷீட்டை மூடிடுறாங்க. மூடிட்டு வெளியே உட்காந்துட்டு மரியாதையா எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு உள்ள இருந்து கதறிட்டு ஓடி வந்து தண்ணிக்குள்ள உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு ஐயோ தாங்க முடியல, எரியுது எரியுதுன்னு கத்துறான். இங்க ஜாகுவாரோட அப்பாலாம் சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் கொடுத்த அந்த மூலிகை வந்து இந்த அரிப்பு காந்தல் இதுக்கான மூலிகை போல. அதை அவன் தேய்ச்சி அவனுக்கு காலெல்லாம் காந்த ஆரம்பிச்சிருது. தண்ணிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். சுத்தி எல்லாரும் சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு ராத்திரி ஆகுது. ஊர் பெரியவர் வந்து இவங்களுக்கெல்லாம் கதை சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கதை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியில மொத ஒரு மனுஷன் வந்தால அந்த மனுஷன் வந்து சோகமாவே இருந்தானா, சந்தோஷமாவே இல்லையா. உடனே காட்டுல இருக்க மிருகங்கள்லாம் அவன்கிட்ட போய் கேட்டுச்சா, நீ ஏன் சோகமா இருக்க, உனக்கு என்ன வேணும் சொல்லுனா. அவன் சொன்னானா, இல்லை என் சோகத்தை யாராலையும் தீர்க்க முடியாது அப்படின்னு. உடனே அவங்கெல்லாம் சொன்னாங்களா, இல்லை நீ சொல்லு, நாங்க வந்து உன் சோகத்தை தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு அந்த மிருகங்கள்லாம் சொன்னோன்னே இவன் சொன்னானா, எனக்கு வந்து நல்ல ஒரு பார்வை வேணும் அப்படின்னு. உடனே கழுகு சொல்லிச்சா, என்கிட்ட தான் இருக்கிறதுலே ரொம்ப கூர்மையான பார்வை இருக்கு, இதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்துருதான். ஓகே அப்படின்ட்டு அந்த பார்வையும் வாங்கிக்கிறானா. அதுக்கப்புறம் எனக்கு நல்ல பலம் வேணும், நான் ரொம்ப பலமானவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த காட்டுல இந்த சிங்கம் யானையெல்லாம் சொல்லிச்சா, நாங்க தான் இருக்கிறதுலே பலமானவங்க, எங்களோட பலத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். இப்படி ஒவ்வொரு மிருகத்துக்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸும் அவன் வாங்கிக்கிறானா. வாங்கிட்டு சரி நான் இனிமேல் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போறானா. அப்போ அங்கே ஒரு ஆந்தை வந்து நிற்கிதான். அந்த இந்த மிருகங்கள் எல்லாம் அந்த ஆந்தை கிட்ட சொல்லுதான், இனி அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு. உடனே அந்த ஆந்தை சொல்லிச்சான், இல்லை அவன் திரும்பி வருவான் பாருங்க அப்படின்னு. ஏன் நீ அப்படி சொல்ற. இல்லை நான் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஓட்டையை பார்த்தேன், அது அவனை என்னைக்குமே திருப்திப்படுத்தாது, எப்பவுமே அவனுக்குன்னு வேற விஷயம் வேணும் வேணும்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான், அப்படிப்பட்டவன் தான் இந்த மனுஷன் அப்படின்னு அந்த ஆந்தை சொல்லிச்சான். அதே மாதிரி தான் மனுஷனும் வந்து அவனோட ஆசை என்னைக்குமே தீர்ந்ததில்லை, எப்பவுமே அவனுக்கு வேணும் வேணும் அது வேணும் இது வேணும்னு யோசிச்சிட்டே இருப்பான், எந்த ஒரு விஷயத்துலயும் அவன் திருப்தி ஆகவே மாட்டான். நம்ம எப்போ ஒரு விஷயத்துல திருப்தி ஆகுறோமோ அப்பவே நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஜாகுவார் வந்து அந்த காட்டுக்குள்ள அவங்க சொன்ன விஷயத்தையே யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே கூட்டம்லாம் கலைஞ்சு போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தூங்கும்போது ஜாகுவாருக்கு ஒரு கனவு வருது. அந்த இவங்கள அந்த காட்டுக்குள்ள பார்த்த அந்த மனுஷன் வந்து கத்திக்கிட்டே கையில வந்து அவனோட இதயத்தை எப்படி புடிச்சுக்கிட்டே வந்து இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு கத்துற மாதிரி இவனுக்கு கனவு வருது. டக்குன்னு முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா அங்க நாய் கத்திக்கிட்டே இருக்கு. உடனே அவன் ஒய்ஃப் சொல்றா, என்னங்க அந்த நாய் எதுக்கு கத்திட்டே இருக்கு, என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு. உடனே ஜாகுவாரும் யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு அந்த நாய் கத்துற சவுண்டு நின்றுது. ஏன் திடீர்னு நாய் கத்துற சவுண்டு நின்றுச்சுன்னு இவன் எட்டி பார்க்க போகும்போது காட்டுக்குள்ள இருந்து வேற நிறைய ஆட்கள் வரதான் அவன் பாக்குறான், வேற ட்ரைப்ஸ். உடனே ஒய்ஃபையும் பிள்ளையும் உடனே எந்திங்க எந்திங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு குழி மாதிரி இருக்கு, அதுக்குள்ளாடி கயிறை கட்டி இவங்கள அனுப்பிச்சிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த ட்ரைப் மக்கள் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் தூங்கி கிடக்குறாங்க. எல்லாரையும் போய் வந்து அடிக்கிறாங்க, அடிச்சு எழுப்பி எல்லாருமே கொலை பண்றாங்க. சண்டைக்கு போறவங்க எல்லாரையும் குத்தி கொன்னுகிட்டு இருக்காங்க. இவனோட ஒய்ஃபை மெதுவா இறக்கிட்டே இருக்கான். ஒய்ஃபை இறக்கி விட்டுட்டு ஒய்ஃப் சொல்ற, நீ எங்க கூட வந்துரு அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், இல்ல நான் என் மக்களையும் போய் காப்பாத்தணும், நான் அவங்கள காப்பாத்திட்டு கண்டிப்பா திரும்ப வருவேன், அது வரைக்கும் நீ இதுக்குள்ளே இருந்துக்கோன்னு அந்த கயிறை கொண்டுட்டு போயிட்டு இன்னொரு இதுல கெட்டி வச்சுட்டு வந்துடுறான். மேபி அவங்க வந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மேலே ஏறி வரட்டும் அப்படின்னு. அப்புறமே உள்ள போய் இவனும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். எல்லாரையுமே அடிக்கிறாங்க, பொண்ணுங்களையெல்லாம் இழுத்துட்டு போறாங்க, அவங்க கையில மாட்டுறவங்களையெல்லாம் புடிச்சு புடிச்சு கெட்டுறாங்க. யாரெல்லாம் ரொம்ப எதுக்குறாங்களோ அவங்க எல்லாரையும் கொன்னுகிட்டே இருக்காங்க. அப்போ ஜாகுவாரோட அப்பாவை புடிச்சு ஒருத்தன் கொல்ல போறான். அவன் தான் அந்த கூட்டத்திலே கொஞ்சம் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான். இன்னொரு ட்ரைப்ல இருந்து வந்து அந்த மாயன் ட்ரைப்ல இருந்து வந்தவன். அவன் அப்படியே அவரை கொல்ல போகும்போது ஜாகுவார் போய் தடுத்துறான். தடுத்து அவனும் அவங்கள அடிச்சு போடுறான். உடனே இவன் என்ன பண்றான், ஜாகுவாரை பிடிச்சி கொல்ல போறான். கொல்ல போகும்போது அந்த கூட்டத்தோட தளபதி வந்து சொல்றான், இவனை கொலை பண்ணாத, எனக்கு இவன் உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்க கெட்டி போட்டுறாங்க. உடனே ஜாகுவாரோட அப்பா அங்க படுத்திருக்காரு. அவரை பார்த்துட்டு இவன் என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்றத அந்த சைக்கோ கேட்டுறான். கேட்டோன்னே, ஓ இவன் தான் உன் அப்பாவா, உன்னை தானே கொல்லக்கூடாதுன்னு சொன்னா, இவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லலேன்னு சொல்லிட்டு
போய் அவங்க அப்பாவோட கழுத்தை கண்ணு முன்னாடியே அறுத்து கொன்னு போட்டுடுறான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு கத்துறான். அவனையும் பிடிச்சி கட்டி போட்டுடுறாங்க. ஸோ எல்லாரையும் கட்டி போட்டதுக்கப்புறம் ஜாகுவார் மெதுவாக லைட்டாக அந்த குழியே பார்க்குறான். அவன் ஒய்ஃப் வச்சது. அதை அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டு அந்த குழி கிட்ட போய் பார்க்கும்போது உள்ள யாரோ இருக்காங்களோன்னு நினச்சிட்டு அவன் கிட்ட போகிறான். போகும்போது ஒய்ஃபு மெதுவாக அவன் பையனை பிடிச்சிட்டு இப்படி ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த குழிக்குள்ளே போடுறான். போட்டோன்னே அது வந்து ஜாகுவாரோட பையனோட காலில் பட்டுருது. பட்டோடனே அவன் அம்மானு கத்திடுறான். உடனே மேலே இருக்கவனுக்கு தெரிஞ்சுட்டு உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்க, கட்டி இந்த கயிறை அவுத்து விட்டுட்டு போயிடறான். இதுக்கப்புறம் உள்ளே இருக்கவங்களால வெளியே கூட வர முடியாது அப்படின்ட்டு இவங்க எல்லாரையுமே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சின்ன குழந்தைங்களையெல்லாம் அங்கேயே விட்டுட்டு போக சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்கலாம் அவங்க பின்னாடியே வருது. அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே வருது. இவங்க பொண்ணுங்க ஆம்பளைங்க எல்லாரையும் கட்டி இழுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அதில் தளபதியோட பையன் இருக்கான். அவன் கண்ணுக்கிட்ட ஏதோ வீங்கி இருக்கு. உடனே தளபதி பார்த்துட்டு அது ஏதோ ரத்தம் கட்டி இருக்குன்ட்டு கத்தியை வச்சு மெதுவாக அதுக்கிட்ட கீறி தொடச்சிட்டு சொல்கிறான், இதுக்கப்புறம் வலிக்காது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. போகும்போது அந்த காட்டுக்குள்ள பார்க்குறாங்க. இவங்க வந்து காட்டு பண்ணி வேட்டையாடிட்டு போகும்போது இவங்கள தாண்டி ஒரு கூட்டம் பேருக்குள்ள அவங்களே இவங்க கட்டி வச்சிருக்காங்க. அவங்களே இவங்க கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜாகுவாரோட கூட்டத்தில் இருக்கும் ஒருத்தனோட வயிற்றுல அடிபட்டிருக்கு. அவனால நடக்கவே முடியல. அவனையுமே அடிச்சு நடக்க வைக்கிறான் அந்த சைக்கோ. அவனும் எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். இந்த குழந்தைங்க எல்லாரும் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு ட்ரைபோட குழந்தைங்களும் இருக்காங்க. அப்போ ஜாகுவார் ட்ரைபை சேர்ந்த குழந்தைங்கலாம் அந்த குழந்தைங்களையும் கூட கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டுக்கிட்டு இவங்க பின்னாடியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போற வழியில ஒரு பெரிய நீர் ஓடம் வருது. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தண்ணிக்குள்ள முங்கி முங்கி தான் போறாங்க. யாராலையும் போக முடியல. அப்போ இந்த குழந்தைகளால அதை தாண்டி போக முடியாது. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கொஞ்சம் பெரிய பொண்ணா இருக்கா. அவ குழந்தைய தூக்கி வச்சுட்டு சொல்றா, அம்மா நான் எல்லா குழந்தைங்களையும் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வர்றது வரைக்கும் எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அது அவங்க அம்மா பாக்குறாங்க. அவங்களால அழுகையே தாங்க முடியல. உடனே போய்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்காங்க. நைட்டெல்லாம் ஆகுது. போயிட்டு ஒரு வழியில போயிட்டு இருக்கும்போது தெரியாம கால் தடுமாறி இவங்க கட்டி வச்சிருக்கிறதுல ஒருத்தன் கீழே விழ போறான். அதாவது அந்த பக்கத்துல மலைக்கு அந்த பக்கத்துல விழ விழ போறான். விழ போகும்போது எல்லாரையும் சேர்த்து அவன் இழுக்கிறான் ஒரே கம்புல கட்டி இருக்கனால. அப்போ ஜாகுவாரோட ஃப்ரெண்டு எப்படியோ காலை வச்சு தடுத்து ஜாகுவாரும் அந்த ஆளும் கீழே விழாம எப்படியோ பாத்துக்கிறான். அந்த கடைசி இருக்க ஆளோட தொண்டை நெருக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட சாக போற நிலைமையில அவன் இருக்கான். உடனே இந்த சைக்கோ என்ன பண்றான், இதுக்கப்புறம் நீ உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல இந்த கயிறை கட் பண்ணி விட்டுறான். அவன் அந்த மலையில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடறான். போயிட்டு இருக்கும்போது அந்த தளபதி வந்து கேட்குறாரு, இந்த கூட்டத்துல கடைசியா வந்துட்டு இருந்தவன் எங்க அப்படின்னு. உடனே அந்த சைக்கோ சொல்றான், அவனை மட்டும் இப்போ வச்சிருந்தோன்னா இவங்க எல்லாரையும் இழுத்துட்டு அவன் கீழே விழுந்திருப்பான், அதனால அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு. யாரை காட்டு நீ கொன்ன, இனிமேல் என்கிட்ட கேட்காம நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை வருது. திரும்பவும் அந்த வழியா அவங்க போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து ஒரு அம்மா வந்து இறந்து கிடக்காங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு அம்மை நோய் வந்திருக்கு. உடனே இந்த கூட்டத்துல இருக்கவங்கலாம் சொல்றாங்க, அந்த பொண்ணுகிட்ட நெருங்காத, அவளுக்கு வந்து ஏதோ நோய் வந்திருக்கு, அது நம்ம எல்லாருக்கும் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு இவங்க கிட்ட கிட்ட வர பாக்குது. ஆக்சுவலி இது மாயன் டிரைவை சேர்ந்த பொண்ணு தான் அது. உடனே இவங்க தள்ளி தள்ளி விடுறாங்க, ஏய் கிட்ட வராத வராதுன்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, நீங்க எல்லாரும் சாக போற நாள் கிட்ட வந்துட்டு அப்படின்னு. உடனே இவங்க எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க, அது ரொம்ப தூரத்துல இல்ல, கிட்டதான் இருக்கு. உங்களை கொல்ல போறவன் உங்க கூட்டத்துல தான் இருக்கான். அவன் ஒரு கருஞ்சிறுத்தையோட உங்களை கொல்ல வருவான். மணல்ல இருந்து எந்திரிச்சு வருவான். அன்னைக்கு வந்து ராத்திரி பகலா மாறும். அந்த டைம் உங்க ஒவ்வொருத்தரையும் கொல்லுவான். உங்க அழிவு தொடங்கிட்டு அவன் உங்க கூட்டத்திலே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. இவங்க அதெல்லாம் கண்டுக்காம இவங்களெல்லாம் இழுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டு ஊருக்குள்ள கிட்டத்தட்ட அவங்க ஊருக்குள்ள போகும்போது ஒரு பெரிய மரம் சாஞ்சு இவங்க மேல விழ வருது. அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு அங்க போறாங்க. அங்க போகும்போது தான் தெரியுது இவங்க ட்ரைபு மாதிரி அந்த ட்ரைப் இல்ல. அவங்க வந்து கொஞ்சம் சிவிலைசேஷன் ஆயிருக்காங்க. அதாவது சிமெண்ட் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சு அது மூலமா பில்டிங் எல்லாம் சின்ன சின்னதா கட்ட ஆரம்பிச்சு கட்டிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சில ட்ரைப்ஸ் எல்லாம் இழுத்துட்டு வந்து இந்த வேலைக்குனே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போய் பில்டிங் கட்டுறதுக்கு அப்படின்னு. ஸோ இவங்கெல்லாம் நடந்து போய் பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. அங்க சின்ன சின்ன சந்தைகள் கூட இருக்கு. இவங்கள மாதிரி இல்ல. அங்க சின்னதா சந்தைகள் எல்லாமே இருக்கு. ஸோ கூட்டிட்டு போகும்போது இவங்க கூட்டிட்டு வந்த பொம்பளைங்களை எல்லாம் அங்க விக்கிறதுக்கு போட்டுடுறாங்க. யாருக்கு வேணும் எடுத்துக்கோங்கன்னு. இந்த ஆம்பளைங்களை மட்டும் இழுத்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த இடத்துக்குள்ள எப்படின்னா பில்டிங்கே கெட்டி இருக்கு ஃபுல்லா. ரொம்ப உயரமாட்டு பிரமிடு மாதிரி கெட்டி வச்சிருக்காங்க. அங்க இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் இவங்க மேல எல்லாம் ப்ளூ கலர்ல ஒரு ஏதோ ஒன்று தேய்க்கிறாங்க. தேய்ச்சிட்டு இவங்க எல்லாரையும் மேலே கூட்டிட்டு போயிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்கள பலி கொடுக்க போறோம். சூரிய கடவுளுக்கு நாங்க பலி கொடுக்க போறோம்.
கடவுள் இதை ஏத்துக்கிட்டு எங்களோட பஞ்சத்தை எல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஒருத்தனை இழுத்துட்டு வந்து படுக்க வச்சு அவன் வயித்தை அப்படியே கீறி உள்ள இருந்து அவனோட இதயத்தை எடுத்து அதை எரிக்க போடுறான். எரிக்க போட்டுட்டு அவன் தலையை வெட்டிடுறான். தலை உருண்டு கீழே படியில இருந்து உருண்டு போது அதை வலையில பிடிச்சி விளையாடுறாங்க. அவன் அப்படியே உதைச்சி கீழே தள்ளி விடுறாங்க. அந்த உடம்பு கீழே போது சைட்ல பார்த்து அது மாதிரி நிறைய பேரை கொண்டு போட்டிருக்காங்க. அதுல தூக்கி போட்டுடுறாங்க. அடுத்து ஒருத்தனை அதே மாதிரி படுக்க வச்சு வயித்தை கீறி அவனோட இதயத்தை எடுத்துட்டு கீழே போட்டுறாங்க. மூணாவதாட்டு ஜாகுவாரை கொண்டு வந்து கொலை பண்றதுக்காக படுக்க வச்சு உன்னையும் நாங்க வந்து பலி கொடுக்க போறோம், நீ கடவுளுக்கு காணிக்கையாக போற அப்படின்னு சொல்லிட்டு குத்த போகும்போது கரெக்டா சூரிய கிரகணம் வருது. சூரியன் அப்படியே மறையுது. இவங்க எல்லாம் பாக்குறாங்க, இன்னும் இப்படி நடக்குது, இருட்டாகுது. உடனே அங்க இருக்கவர் சொல்றாரு, இது வந்து கடவுள் நம்மளோட காணிக்கையை ஏத்துக்கிட்டாரு, அவருக்கு இந்த ரத்தத்தால நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த பலியும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அங்க இருக்க ராஜா கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு இவனை தூக்கி போட்டுடுறாங்க. தூக்கி போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, சரி இவங்களெல்லாம் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது அந்த தளபதி கிட்ட சொல்றாங்க, இவங்களையெல்லாம் எங்கேயாச்சும் கொண்டு போட்டுரு அப்படின்னு. ஆனால் இந்த தளபதி இவங்க எல்லாரையும் இழுத்துட்டு போயிட்டு விட்டுட்டு சொல்றான், அங்க தூரத்துல சோளக்காடு தெரியுதுல, இதை தாண்டி யாரு ஓடி போறீங்களோ அவங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தளபதியோட பையனை கூப்பிட்டு அந்த சோளக்காடு எண்டில் நிப்பாட்டி விட்டுறான். ஸோ 2 பேரும் கயிறை அவுத்து விடுறான். ஒன்று ஜாக்வாரோட ஃப்ரெண்டு, இன்னொருத்தன். ஸோ இவங்க 2 பேரும் ஓட ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து அம்பு ஈட்டி எல்லாம் விடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு வாயில அம்பு பட்டு அவன் அங்கேயே செத்து போயிடறான். 2வது வந்து ஜாக்வாரோட ஃப்ரெண்டோட முதுகுலையும் அம்பு குத்திடுது, அவனும் அங்கேயே விழுந்துடுறான். விழுந்ததுக்கு அப்புறம் அடுத்த 2 பேர் அந்த சைக்கோ வந்து அவுத்து விடுறான். அதுல ஒருத்தன் ஜாகுவார். அப்போ ஜாகுவார் வந்து கூட இருக்கொண்டு சொல்றான், இப்போ நம்ம வளைஞ்சு வளைஞ்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு 2 பேரும் குறுக்கே மறுக்கே ஓடுறாங்க. இவங்க போடுற எந்த அம்பும் அவங்க வேற படலை. அப்போ அங்க இருந்த அந்த தளபதி என்ன செய்யறான், மெதுவா அம்பு அப்படியே விடுறான். விடும்போது ஜாகுவார் கூட ஓடுன மேல அந்த அம்பு பட்டு அவன் அங்கேயே செத்துடுறான். ஜாகுவார் மேலே அம்பு படுது, ஜாகுவார் கீழே விடுறான். கரெக்டா தளபதியோட மகன் அவனை கொல்ல வரும்போது ஜாகுவாரோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சமா உயிர் இருக்கு. அவன் என்ன பண்றான், அந்த அவனோட காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுறான். இழுத்து விட்டோன்னே ஜாகுவார் அவன் வயிற்றுல குத்தி இருந்த அம்பை உடச்சி வச்சுக்கிறான். இவன் வந்து ஜாகுவாரோட ஃப்ரெண்டை கொன்னுட்டு அந்த தளபதியோட மகன் ஜாகுவாரை கொல்ல வரும்போது அவன் என்ன பண்றான்னா, அந்த அம்பை எடுத்து அப்படியே இவனோட கழுத்தை கீறி கொன்றுறான். அந்த கழுத்தை கீறி கொண்டுட்டு இவன் திரும்ப அந்த சோள காட்டுக்குள்ள ஓடுவான். இதை தளபதி பார்த்துட்டு இவனை பிடிச்சே தீருன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடுறாங்க. அந்த சோளக்காட்டுக்குள்ள போகும்போது அவன் தெரியுது, எக்கச்சக்கமான மக்கள் அது மாதிரி கொன்னு தலை இல்லாம கை இல்லாம அவங்க அங்க போட்டிருக்காங்க. எப்படியும் அதை தாண்டி ஓடிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணி அவன் ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க அந்த குழிக்குள்ள இருந்து அந்த பையனோட காலில் வந்து அடிபட்டிருக்கு. அதுக்கு தையல் போடுறதுக்காக எறும்பை பிடிச்சி காலில் வைக்கிறாங்க. அது அந்த எறும்பு அந்த 2 பிரிஞ்சு அந்த இடத்த பிடிச்சோடனே அதோட முதுக பிச்சு தூர போட்டுறாங்க. இப்படி போட்டுட்டு இருக்காங்க. இங்க ஜாகுவார் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான், எப்படியாவது இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும். ஓடி ஒரு காட்டுக்குள்ள வந்தோன்னா மரத்து மேலே ஏறி படுத்துக்கிறான். படுத்துக்கிட்டு இவங்க எல்லாம் அவனை தேடி ஓடி வரும்போது ஜாகுவார் அப்படியே மறைஞ்சுக்கிறான். அவன் வயிற்றுல இருந்த ரத்தம் ஒருத்தனோட முதுகுல பட்டுருது. அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, அவன் இங்கதான் இருக்கான், நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிடிக்க போகும்போது ஜாகுவார் கிட்ட ஒரு சிறுத்தை வருது. அதை பார்த்து ஜாகுவார் பயந்து ஓடுறான். அவன் ஓடிட்டே இருக்கும்போது இந்த ட்ரைபும் அவனை பிடிக்க ஓடி வராங்க. அப்போ அந்த சிறுத்தை என்ன பண்ணுதுன்னா, ஜாகுவார் முன்னாடி ஓடினா இந்த சைட்ல வந்தவன அந்த கருஞ்சிறுத்தை போய் பிடிச்சி கொண்டு போட்டுருது. ஜாகுவார் எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படியே ராத்திரி ஆகுது. ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் அவங்க இவனை துரத்திட்டே வராங்க. அப்போ இவன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடி 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 போய்கிட்டு இருக்கும்போது கடைசியில இவங்க வந்து காலையில வந்து பாக்குறாங்க, அந்த மரத்து பக்கத்துல இவன் மேல இருந்து நீல கலர் ஒட்டி இருக்கு. அவன் இந்த பக்கம் தான் ஓடி இருக்கணும்னு ஒருத்தன் சொல்ல வரான். கரெக்டா அவன் கழுத்துல ஒரு பாம்பு கொத்தி அவன் அங்கேயே விழுந்துடுறான். அப்போ அந்த கூட்டத்துல இவங்க சொல்றாங்க, நீ எப்படியும் துடி துடிச்சு சாவ, நீ அவன் கை நரம்ப அறுத்துட்டு செத்துருன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. திருப்பி ஜாகுவாரை துரத்திட்டு எண்டு வர ஓடுறாங்க. கடைசியில பார்த்தா அங்க ஒரு நீர்வீழ்ச்சி தான் இருக்கு. இவனுக்கு போக இடம் இல்லை. அது ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி. இவன் யோசிக்கிறான், ஒன்லே உங்கள்கிட்ட மாட்டி சாகணும், இல்லாட்டி இதுல குதிக்கணும்னு முடிவு பண்ணி குதிச்சிடுறான். தண்ணிக்குள்ள குதிச்சு அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த அருவியில இருந்து நீச்சல் அடிச்சு அக்கறைக்கு போயிட்டு கத்துறான், இப்ப இது என்னோட காடு, முடிஞ்சா என்ன பிடிக்க நீங்க வாங்கடா, இப்ப இதை தாண்டி உங்களால வர முடியுமான்னு இவன் கத்தும்போது அந்த தளபதி சொல்றான், நம்ம குதிக்கிறோம், இவனை பிடிக்கணும் வாங்க அப்படின்னு. அப்போ அதுல இருந்து ஒருத்தன் சொல்றான், இல்ல இவன் முட்டாள்தனமா உளறிட்டு இருக்கான், நம்ம குதிச்சா நம்ம செத்துருவோன்னு. உடனே இந்த தளபதி அவனை கொண்டுடுறான். பயந்தவங்க எல்லாம் என் கூட இருக்கக்கூடாதுன்னு. மிச்சவங்கள குதிக்க சொல்லும்போது அந்த சைக்கோ குதிக்கிறான். அவனுக்கு ஒன்னும் அவன் நீச்சல் அடிச்சுட்டு வரான். 2வது ஒருத்தையும் குதிக்கிறான். அவன் அந்த கல்லுல மண்டை அடிபட்டு இறந்து போயிடறான். மிச்சவங்க எல்லாம் குதிச்சு ஜாகுவாரை துரத்திட்டு வராங்க. ஜாகுவார் ஓடுறாங்க. அப்போ அந்த கூட்டத்துல இருக்கேன்னு சொல்றான், அந்த சின்ன பொண்ணு சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு. அதெல்லாம் அந்த தளபதி அப்படிலாம் ஒண்ணும் இல்லை,
வாங்கன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஜாகுவார் போய் ஒரு பொதகுழியில விழுந்துடுறான். அந்த மண்ணுக்குள்ள விழுந்து எப்படியோ அதுலேருந்து எந்திரிச்சு தப்பிச்சு வெளிய வந்துட்டு, ஜாகுவார் இப்போ அவனோட காட்டுக்குள்ள இருக்கும்போது தான் அவன் யோசிக்கிறான். இது என்னோட காடு. இங்க நான் எதுக்கு பயப்படணும்? நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஓடுனா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். போராடணும்னு முடிவு பண்ணிடுறான். அப்புறம் இவங்கெல்லாம் துரத்திட்டு வரும்போது அவன் கையில என்னமோ இருக்கு. அதை தூக்கி அவங்க மேல எறிகிறான். என்னன்னு பார்த்தா தேன் கூடாது. அவங்க எல்லாரையுமே கொட்டுது. ஆனா ஜாகுவார் மேல சகதி இருக்கனால அவனை ஒன்றும் பண்ணல. திருப்பி அங்கிருந்து ஓடுறான். அங்கிருந்து ஒரு தவளையை பிடிக்கிறான். அதுக்கு மேல 3 முள்ள உடைச்சு அதை குத்தி குத்தி எடுத்துக்கிறான். ஏன்னா அது மேல விஷம் இருக்கு. ஸோ அப்படி போட்டுட்டு அங்க அவனோட சகதியை போட்டுட்டு சுத்தி ஓடி வரான். இவங்க அங்க தேடிட்டு இருக்கும்போது கூட்டத்துல இருக்க ஒருத்தன் மேல அந்த 3 இதையும் விடுறான். அதுல அவன் அங்கிருந்து செத்து போயிடுறான் விழுந்து அந்த விஷம் பட்டு. ஸோ அங்க போயிட்டு அவன் செத்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் திரும்பி இவனை பார்க்க வராங்க. அதுல மெயினா அந்த சைக்கோ வரான். அவனை பார்த்துட்டு இவன் என்ன பண்றான், அந்த சைக்கோ ஜாகுவாரை அடிக்க போகும்போது ஜாகுவார் அதுல இருந்து தப்பிச்சு அந்த இறந்தவனோட கத்தியை எடுத்து அந்த சைக்கோவை அடிச்சு கொன்னுடுறான். அங்கேயே அந்த சைக்கோ செத்து விழுந்துடுறான். அப்புறம் பார்த்தா அங்க மழை பெய்யுது. மழை பெஞ்சோடனே ஜாகுவாருக்கு பயம் கொடுத்துட்டீங்க. அவன் ஒய்ஃபை காட்டுறாங்க. அவன் அந்த குழிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. மழை தண்ணி எல்லாம் குழிக்குள்ள வந்துகிட்டே இருக்கு, நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இவன் அவன் பையனை எப்படியோ தள்ளி உட்கார வைக்கிறா. அதுக்கு முன்னாடி அவ எப்படியோ மேலே யாரோ ட்ரை பண்ணி கீழே விழுந்துருவா. விழுந்து அவளுக்கு பிரெக்னெண்டா இருக்கனால வயிறு வலிக்கும் ஆரம்பிச்சிரும். எப்படியாவது தப்பிக்கணும்னு அவங்க ஒய்ஃபை பாக்குறா. ஆனா தண்ணி நிறைஞ்சு நிறைஞ்சு மேலே வர வந்துருது. வந்தோடனே அவ பையனை தூக்கி தோள் மேல வச்சுட்டு அவ ஒண்ணு மேல ஏறி நிக்கிறா. அவளால வலி தாங்க முடியாம அந்த தண்ணிக்குள்ளேயே முக்கி அவ குழந்தையும் பெத்துடுறா. பெத்தோன்னே அந்த குழந்தைய அப்படி கையில எடுத்து வச்சுக்கிறா. ஜாகுவார் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக எப்படியோ கிட்ட வந்துடுறான். வந்துட்டு குழிக்குள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஒய்ஃப் குழந்தையோட இருக்கா. இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அங்க இருந்து அந்த ட்ரைப்ஸ் ஓடி வராங்க இவனை கொலை பண்றதுக்காக. இவன் அங்க இருந்து ஓடி போறான். மிச்ச 2 ட்ரைப்ஸ் அங்க எட்டி பாக்குறாங்க. இவன் ஒய்ஃப் இருக்கதை பார்த்துட்டு அந்த தளபதியை கூப்பிடுறாங்க. தளபதி இங்க வாங்கன்னு. ஆனா அந்த தளபதி என்ன பண்றான்னா ஜாகுவாரை துரத்திக்கிட்டே ஓடுறான். ஜாகுவார் அங்க இருந்து காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடி போய் ஒரு இடத்துல அவன் அப்படியே நின்றுறான். நிக்கும் போது கரெக்டா அந்த தளபதி வந்து இவனை புடிச்சிட்டோம் அப்படிங்கிற இதுல ஓடி வாரான். ஓடி வரும்போது அங்க ஒரு கயிறு இருக்கு. அதை தட்டுது. பார்த்தா அவங்க பன்னிக்காக ஒரு பொறி வச்சிருப்பாங்கல்ல, அதுதான். அது தட்டுன உடனே அங்க இருந்து அந்த கம்பெல்லாம் அவங்க கூர்மையா வச்சிருந்தது எல்லாம் வந்து இந்த தளபதியை குத்திருது. மொத்தமா குத்தி அந்த இடத்துலயே அந்த தளபதி செத்து விழுந்துடுறான். உடனே ஜாகுவார் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக அங்க போறான். மிச்சம் இருக்க 2 பேரும் ஜாகுவாரை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஜாகுவார் அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடி போய் கடைசியில ஒரு கடற்கரையில போய் அப்படியே நிக்கிறான். இந்த 2 பேரும் நிக்கிறாங்க. என்னன்னு அப்படியே ஆச்சரியமா பார்க்கும்போது அங்க கப்பல்ல நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த காலத்து ஸ்பானிஷ் மக்கள். அவங்க தான் வந்து அதுக்கப்புறம் இந்த காடெல்லாம் பிடிச்சது. ஸோ அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே இந்த மத்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இது என்னது இது? தண்ணியில மிதந்து வருதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டே போறாங்க. ஜாகுவார் இதான் சான்ஸ்ன்னு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போய் அங்க ஒய்ஃபை பார்க்குறான். அவ குழந்தையோட இருக்கா. அவளை எப்படியோ வெளியே காப்பாத்திடுறான். காப்பாத்திட்டு அவனோட குழந்தைய அவனோட சின்ன பையனையும் ஒய்ஃபையும் கூட்டிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கான். போகும்போது அந்த கடற்கரையில அந்த மக்கள்ல அந்த கப்பல்லாம் பார்த்துட்டு அவன் ஒய்ஃப் கேட்குறா என்னது இதுன்னு. உடனே ஜாகுவார் சொல்றான் இதுதான் வந்து மக்கள் எல்லாரும் வந்து தண்ணியில வர்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னு. அந்த ஒய்ஃப் கேட்குறா நம்மளும் அவங்க கூட ஏறி போயிடலாமா அப்படின்னு. உடனே ஜாகுவார் சொல்றான் இல்ல, என்னோட குழந்தை வந்து நான் பிறந்த இந்த காட்டுக்குள்ளதான் வளரணும், இங்கதான் இருக்கணும். அவங்களோட வாழ்க்கை நமக்கு செட் ஆகாது. நான் என் பிறந்த இடத்த விட்டு எங்கேயும் வரமாட்டேன். நான் என் பிறந்த இந்த காட்டுக்காக தான் வாழ்வேன். இங்க நான் ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவேன். இங்க இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளுக்காகவும் நான் வாழ ஆரம்பிப்பேன். எல்லாருக்காகவும் நான் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். அந்த வாழ்க்கை நமக்கு வந்து எப்பவுமே சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபை கூட்டிட்டு அங்க இருந்து போறான். இதோட இங்க இந்த கதை முடியுது. இதே மாதிரி இன்னும் நிறைய படங்களோட கதைகளை தமிழ்ல கேட்க சினிஃபைல் கம்பெனியனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கீழே இருக்க எங்க சோஷியல் மீடியா லிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.